ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மக்ரோனி இருக்கு இல்லைங்களா, பாஸ்தா சொல்லுவாங்க, அதான் வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணியில் வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே ஜஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது என்கிட்ட, அதனால நான் வந்து அரைச்சிக்கல. உங்களுக்கு வேணும்னா அதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தட்டி கூட எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் நான் தக்காளியும் அரைச்சிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு வந்துடும். அதுக்குள்ளே இந்த பாஸ்தா வேகட்டும். காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடரும் அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்குங்க அதுவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, கரம் மசாலாவும் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியெல்லாம் நல்லா கழுவிட்டு கழுவிட்டு அரைச்சிக்கிறேன். நான் மிக்சியில் வந்து சும்மா 2 ஓட்டி எடுத்துக்கலாம். அதேமாதிரி வெங்காயத்தையும் நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வரேன். அது பாஸ்தா நல்லா வேகட்டும். நான் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரலாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இதில் நான் வந்து இது சேர்த்துப்பேங்க. மேகி இருக்குது பார்த்திங்களா, மேகியில் க்யூப்ஸ் தெரியுங்களா, ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசி இப்படி தான் இருக்கும் உள்ள. இது நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ பாஸ்தா அதுக்கேற்ற மாதிரி. ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 போட்டுக்கலாம். கொஞ்சமாக செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு ½ சேர்த்தா போதுங்க. உள்ள க்யூப்ஸ் இப்படி இருக்கும், காட்டுறேருங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேங்க. இந்த மாதிரி இருக்கும். இதில் பாதி இல்லை உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் 1 போட்டுக்கலாம். இந்த கவரில் இந்த பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. இது மாதிரி க்யூப்ஸ் வந்து 2 இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பார்த்திங்கன்னா மேகி, இது சிக்கன் ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக் எல்லாமே இருக்கும் அதில். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு பாதி சேர்த்திங்கன்னா கூட போதும். கரெக்டாக வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி இருந்ததில்ல கலர் பார்த்திங்களா, இப்போ வெந்தது ரெடி பார்த்திங்களா. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் வெந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி இந்த கலர் இப்போ அது மாதிரி ஆகிருக்கு, தெரியுதுங்களா. இப்போ வந்து நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும். வெங்காயத்தையும் நான் இது மாதிரி லேசாக ஒரு ஓட்டி எடுத்துட்டேங்க. நல்லா அரைக்கல, சும்மா இப்படி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த தக்காளி அதேமாதிரி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி நல்லாவே அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ தக்காளியும் அரைச்சாச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நிறையா இல்லைங்க, சும்மா லேசாக. அதில் 2 நிமிஷம் வதக்கி விடுங்க, பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். வதங்கட்டும். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா மாதிரியே சேர்க்கலாங்க, நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா பாஸ்தா சூப்பராக. கொஞ்சம் உப்பு, பாஸ்தாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா அந்த மேகி ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதுலேயே இருக்கும் உப்பு, அதனால் கொஞ்சமாக போடுங்க. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருக்கு. கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நிறைய இல்லை, கொஞ்சம். உங்களுக்கு நல்லா பிடிக்கணும் நல்லா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். கையோட இந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்து சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இந்த பீஸையும் சேர்த்துக்கிறேன். இந்த இதை சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும் நல்லா. இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்படி தான் செய்யணும்னு சொல்லுங்கள், இந்த மாதிரியும் ஒரு மெத்தடில் செய்யலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதும். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன்.
நல்லா இது கொதிச்சு வரட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதை நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கணும் இல்லையாங்க. இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஷேர் பண்ணுவோம், சரியாக வரலன்னா அப்படியே விட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, நம்ம ஒரே மாதிரி செஞ்சு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்றதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி குக்கிங் வீடியோஸும் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுவும் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. நான் எடுத்து வச்சுட்டு பாஸ்தாவை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் பொடி போட்டேன் பார்த்திங்களா, அப்போயே சில்லி பவுடர்னு போட்டேன், நான் அதை காட்ட மறந்துட்டேன். மஞ்சத்தூள் போட்டுருந்தோம். நம்ம உப்பு மஞ்சள் பொடிலாம் போடும்போது கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தக்காளி அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. இப்போ நான்வெஜ்லாம் இல்லைன்னா சிக்கன் அந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராக பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரையாக இல்லாமல். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் தெரியுதுங்களா. அவ்வளோதான். நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கோ இல்லை பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கோ கொடுத்துடலாம். இல்லை மேலே கொத்தமல்லி புதினா வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதுங்க ஸ்கூலுக்கு கொடுக்குறதுனால நான் எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் இப்படி வச்சிடுறேன். நல்லா ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மத்தியானம் ஸ்கூலுக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலேயே எல்லா மசாலாவும் போட்டதுனால நமக்கும் ஒரு இதுவாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த மேகி க்யூப்ஸ் கிடைக்கலன்னா வெறும் இது மட்டுமே இப்போ சொன்னேன் இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் மட்டுமே போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.